இரண்டாவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எனக்கு தேவ பிள்ளைகளை அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாளிலும் என்னோடு அவர் பேசுகிறது. எனக்காய் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? ஆமென் சொல்லலாமா? ஆமென் சத்தமா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கான நல்ல செய்தி ஆண்டவரே, இன்னும் ஒரு வாரத்துல நான் புதிய ஆண்டை நான் பார்க்க போகிறேன். புதிய ஆண்டுல எனக்கான ஒரு நல்ல செய்தி அப்பா கர்த்தர் இந்த ஆராதனையில என்னோடு பேசுவது. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து ஒரு தூது வருகிறது. அந்த தூது முதல் காரியத்தை என்ன சொல்லுகிறது என்றால், பயப்படாதிருங்கள். சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, இந்த 25ல எனக்கு அநேக பயங்கள் இருக்கு. 26 நான் எப்படி பார்க்க போகிறேன் என்கிறதான பயங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற முதல் ஆசீர்வாதம் 26வது ஆண்டுக்கு ஆண்டவர் இப்பொழுதே இந்த பிறந்த நாள் அவர் தருகிற ஆசீர்வாதம். பயப்படாது என் நண்பு தேவமுள்ளையே, நான் பயப்படாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கான ஒரு நல்ல செய்தி வருகிறது. 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற எனக்காக ஒருவர் பிறந்தார், எனக்காக ஒருவர் வளர்ந்தார். இன்றைக்கு வளர்ந்தவர் என்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருப்பார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை 12வது வசனத்தில் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். என் ஆண்டவருக்கு ஒரு முன்னணை கொடுக்கப்பட்டது அடையாளமா இருக்கும் என்றால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறதான ஆபிரகாம் தன் பிள்ளையாகிய ஈசாக்கை முன்னணியிலே பலிபீடத்திலே வைத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த ஆராதனையில அப்பா நான் என்னை பலிபீடத்தில் வைக்கிறேன். நான் பலிபீடத்தில் வைக்கப்படுகிறதான நேரத்தில் கர்த்தருடைய சத்தங்கள் எனக்கு கேட்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில என்னை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன் என்றால் என் ஆண்டவர் எனக்காய் ஒரு நல்ல செய்தியை அனுப்புவார். அந்த நற்செய்திதான் 26வது ஆண்டு கர்த்தர் என்னை வாழ்ந்து சுகிர்த்திருக்க செய்வார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை அப்பா மதுரமாய் மாற போகிறது. மாறாவின் அனுபவம் மாற போகிறது. கசப்பின் அனுபவம் மாற போகிறது. என் வாழ்க்கை இனிமையாய் மாற போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் பிறந்ததான இந்த பெத்லகேமை குறித்து 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது, மீகாவால் உரைக்கப்பட்டது. இந்த பெத்லகேமை குறித்த தீர்க்க தரிசனத்தை வேதத்தில் இருந்து பார்க்கிற நேரத்தில் மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்க பார்ப்போம். மீகா 5:2, எபிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளும் என் அன்பு தேவ பிள்ளையே, 1000 ஜனங்கள் இருந்தாலும் உன் குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கலாம், உன் தொழில் சின்ன தொழிலா இருக்கலாம், நீ சிறியவனா இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் பிறக்கிறதான ஒரு ஊருக்கான தீர்க்க தரிசனம், அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், என்ன செய்வார் என்று 600 ஆண்டுகளுக்கு முன்பார் சொல்லப்பட்டது நிறைவேறும் என்றார். 25வது ஆண்டிலே என் ஆண்டவர் பிறந்த நாளிலே எனக்காய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தும் என் அன்பு தேவ பிள்ளையை, உன்னை அநேகர் ஆண்டு இருக்கலாம், கடன் ஆண்டு இருக்கலாம், பலவீனம் ஆண்டு இருக்கலாம், இயலாமைகள் ஆண்டு இருக்கலாம், ஆண்டவரே நம்பிக்கை இல்லாமைகள் என்னை ஆண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எனக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது, நான் சிறியவனா இருந்தாலும் என்னை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. உன்னை குறித்து தெய்வத்துடைய திட்டம், உன் தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டவரை 25 தொடங்கணும், அது
மாத்திரம்தான் நமக்கு தெரியும். இன்று வரை இந்த தீபத்தை ஆண்டவர் அணையாமல் வைத்திருக்கிறார் என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் வைத்த திட்டங்கள் பெரியது. விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை வேற யாருக்காவது வந்திருந்தா ஆண்டவரே அது முடிந்து போயிருக்கும். இன்றைக்கு எனக்கு நேராக ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் பெரியவர் உன்னை ஆசீர்வதிக்க வருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. இதே வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல இதே தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 2:6 வாசிக்க பார்ப்போம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்கள், எத்தனை பிரபுக்கள் இருக்கட்டும், எத்தனை ஆண்டவன்மார்கள் இருக்கட்டும், எத்தனை பெரியவர்கள் இருக்கட்டும், பெரியவருக்கு பெரியவர் என் ஆண்டவர் வருவார் என்றால் மனிதன் என்னை உயர்த்தினார், அவன் உயரத்திற்கு என்னை தூக்குவான். ஆண்டவர் என்னை தூக்கினார், பாதம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இஸ்ரவேல் என் மகாராஜாவின் நகரம் என்று சொன்னாரே, அந்த நகரத்திலிருந்து எனக்காக ஒரு வார்த்தையை அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த காலை ஆராதனையில அன்பு திருச்சபையை கர்த்தர் உன்னை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சிறியவனா இருந்தால் அது உலகத்தின் பார்வை, ஆண்டவரின் பார்வையில கர்த்தர் என்னை பெரியவனாய், ஆண்டவரை நான் சிறியவனாய் இருந்தாலும் என்னை மகா மேன்மையின் சந்ததியில் இருக்கிறவனாய் கர்த்தர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு. அப்ப ஆண்டவரே, எங்களை அநேக ஆண்டவன்மார்கள் ஆண்டார்கள். உபாகமம் 15 சொல்லப்பட்டது போல நீ அநேக சாதிகளை, அவர்களோ உன்னை ஆளுவதில்லை. கடன் உன்னை ஆளாது, பலவீனம் உன்னை ஆளாது. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் என்னை ஆண்டிருந்தாலும் என் ஆண்டவர் என் ஜீவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இப்ப சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தை நன்மையாய் செய்து முடிப்பார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் என் ஆண்டவரிடத்திலே உண்டு. நான் பார்த்தது ஒரு துளி காரியம்தான் என் ஆண்டவர் எனக்காய் கொடுக்க போவது. இப்ப திருச்சபையாய் சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு பாத்திரம் நிரம்பி வழியும் என்றால் அடுத்த ஆசீர்வாதம் நன்மை கிருபை உன்னை தொடரும். இவ்வளவு நாள் நீ தொடர்ந்தது போதும், உன்னை தொடர்வதற்கான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் 26வது ஆண்டுல உனக்காய் கர்த்தர் நிச்சயம் தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயு 2வது அதிகாரத்துல, மத்தேயு 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இது சாஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரை தேடி வருகிறார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் எங்கே இருப்பாரோ அங்கே தேட வேண்டும். வார்த்தை அவர்களுக்கு கிடைத்தது. சாஸ்திரிகள் புறப்படுகிறார்கள், நட்சத்திரம் வந்தது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால், யூதருக்கு ராஜா என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் போய் தேடி பார்த்த இடம் எங்கே தெரியுமா? ஏரோதின் அரண்மனையில. என் ஆண்டவர் ஏரோதின் அரண்மனையில் அல்ல. சிறியவளே, கர்த்தர் உனக்காய் உன்னிடத்துல பேசுவதற்கு வந்திருக்கிறார். ஆண்டவரை தேட வேண்டிய இடம் இந்த சின்ன இருதயத்துல ஆண்டவர் வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவர் இல்லாத இடத்துல இன்றைக்கு தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் மகா சபையில் எழுந்தருளி இருக்கிறார். அங்கும் இங்கும் ஓடி தெரியாது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையே, ஆண்டவர் இருப்பது உன் கையிலே 66 ஆகமங்களால் வேதத்திற்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். நண்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல, ஏரோது ராஜாவை கேட்டபோது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஆண்டவரை குறிப்பதான சுவிசேஷங்கள் வெளியே போகும் என்றால் அங்கே கலக்கம் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நாள் நீ கலங்கி கொண்டிருந்தாய். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, என்னை கலங்குகிறவர்கள் கலங்குவார்களாக. கர்த்தர் உன் சார்பில் இருக்கிறதான நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தார். எனக்கு விரோதமாய்
நிற்பவன் யார்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் சார்பிலே கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு உன் சார்பிலே உனக்கான காரியத்தை செய்ய அவர் வந்திருக்கிறார். முதல் வாக்கு தத்தமாய் தந்தார், பயப்படாது. இரண்டாவது வாக்கு தத்தம், எனக்காய் ஒரு நட்சத்திரமாய் அவர் வந்திருக்கிறார். அந்த நட்சத்திரம் வருகிறதான நேரத்தில் அவரை தேட வேண்டிய இடத்திலே நான் அவரை தேட வேண்டுமே தவிர இல்லாத இடத்தில் அவரை தேடுவேன் என்றால் என் ஜெபங்களுக்கு அநேக நேரங்களில் பதில் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்திலே, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, 8வது வசனத்துல, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு உலகத்தின் ராஜா விசாரிக்க அனுப்புவான் என்றால் என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் இன்னைக்கு ஏசப்பாவை பார்க்க வந்தோம். உலகத்துல நம்ம பர்த்டேக்கு போனா கிஃப்ட் எடுத்துட்டு போவோம். ஆனா என் அப்பாவை பார்க்க வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பி கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில நேரங்களிலே உலகம் நம்மை சந்திக்க ஆட்களை அனுப்பும். ஆனால் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி ரட்சிப்பார். வேதம் சொல்லுகிறது. 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதோ கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும்படி அவர்களுக்கு, ஆண்டவரை தேடி நீ உண்மையாய் வருவாய் என்றால் உனக்காய் புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அந்த வார்த்தை உனக்கு முன்பாய் போய்கொண்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்திற்கு கீழாய் வழி நடத்தப்பட்டார்கள். அக்னி ஸ்தம்பத்தினாலே, மேக ஸ்தம்பத்தினாலே கர்த்தர் வழி நடத்தினார். கானானுக்கு போகிற வரைக்கும் மேக ஸ்தம்பம் அவர்களோடு சென்றது போல நான் பரம கானானுக்கு போகிறவருக்கு கர்த்தர் எனக்காய் அனுப்புகிற வார்த்தை என்னை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அது கொண்டு போய் கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்றைக்கு என்னை ஆண்டவர் கற்சைகளால் கொண்டு வரவில்லை, எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க, என்னோடு பேச, என் எதிர்காலத்தை காண்பித்து கொடுக்க ஆண்டவர் வார்த்தையா என்னை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் உள்ளே வார்த்தை இருக்கிறது. வார்த்தையானவர் வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தை போய் சொல்லாது. குறித்த காலத்தை தரிசனத்திற்காக காத்திரு, அது வரும். அது போய் சொல்லாது, தாமதிக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். என் ஆண்டவர் என் உள்ளத்தில் பிறந்தார், என் இல்லத்திலே வளரணும், நான் அவருக்காக வேலைகளை செய்கிற நேரத்தில் ஆனந்த சந்தோஷ பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு நிறைவாய் தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 9:8. ஆண்டவர் யாக்கோபிற்கு, யாக்கோபு என்பது அவன் உலகத்தில் இருந்த நாட்கள், அவன் உலகமாய் இருந்த நேரத்தில் அவனிடத்தில் ஒரு வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை இஸ்ரவேல் கோத்திரங்களால் பிரிந்து அது இறங்கினது உண்மை என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆபிரகாமை போல தனித்து விடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாயா? அவன் தனிமையா இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பணிவேன் என்று சொன்னவர் ஆபிரகாமிற்கு ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கிற்கு ஆண்டவர் 2 சந்ததிகளை கொடுத்து 12 கோத்திரங்களால் பெருக செய்தது உண்மை என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, 26வது ஆண்டிலே 12 மாதங்கள் என்கிற கோத்திரங்களை பார்க்க போகிறாய் அல்லவா? இன்றைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவருடைய பிறப்பிற்கு வந்த உனக்கு ஒரு வார்த்தை உன்னை தேடி வரும். வருகிற வருடத்திலே 12 மாதங்கள் அந்த வார்த்தைகள் உன்னை நடத்தி சொல்லும். உன் வாழ்க்கையிலே குறை இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ அழுது கொண்டு இரா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கினது. இப்போ வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின் மகத்துவத்தை காண்பித்து தருகிறார்.
நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று சொல்லி தருகிறேன். இன்றைக்கு வாழ்த்த வந்ததான என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று காண்பித்து தருகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. இரண்டாவது வாக்கியம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அடுத்தது மூன்றாவது வசனம், சகலமும் சொல்லுங்க பாப்போம், சகலமும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆனா நீ சூறை செடிகளை போய் உட்கார்ந்துராத, நீ ஆமணக்கு செடிகளை உட்கார்ந்துராத. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்புகிறது என்றால், வார்த்தை உன்னிடத்தில் பேசுகிறது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் வாழ்க்கை முடிந்து போகல, உன் தொழில் முடிந்து போகல, உன் சூழ்நிலை முடிந்து போகல. முடிந்தது என்று உலகம் உனக்கு முற்றுப்புள்ளி வைத்த இடத்தில் தானே என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை துவங்கி கொண்டிருக்கிறார். துவக்கினவர் முடிவு பரியந்தம் அழைத்து சொல்வார். வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இன்றைக்கு என்னிடத்தில் இருப்பது எல்லாமே கர்த்தர் தந்த ஈவு. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என் வாழ்க்கை கர்த்தர் தந்தது, என் பிள்ளைகள் கர்த்தர் தந்தது, என் வேலை கர்த்தர் தந்தது, என் நண்பு தேவ பிள்ளைகளை கர்த்தரின் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுவோம், கர்த்தரின் ஆசீர்வாதம். அதனோடு அவர் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு நீ சோதனைகளை பார்க்கிறாய் என்றால் நாளைக்கு அது சாதனைகளாய் மாறும். இன்றைக்கு தரித்திரம் என்றால் நாளைக்கு சரித்திரங்கள் ஆகும். இன்றைக்கு அலங்கோலம் என்றால் நாளைக்கு நீ அலங்காரமாய் மாறப் போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கையில அலங்கார கிரீடமாய் நீ இருக்கிறாய். உன்னை ராஜகுடியாய் அவர் வைத்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? என் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறவர் கரங்களை தட்டி, அப்பா இது எனக்கான வார்த்தை, இது எனக்கான வார்த்தை. ஒரு வார்த்தை அன்றைக்கு தேவனிடத்தில் இருந்தது, இன்றைக்கு அந்த வார்த்தை எனக்காய் வருகிறது என்றார். இன்றைக்கு நீ உண்டு பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் எனக்கும் என் தலைமுறைக்கு உரியது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எந்த வார்த்தை உன்னோடு பேசுகிறது அல்லவா, அந்த வார்த்தை இன்றைக்கு உன் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறது. இன்றைக்கு உருவம் இல்லாமல் ஆண்டவரே என் வாழ்க்கை என்னவா இருக்கும் என்று சொல்லி யாக்கோபு ஆற்றல் கரைகளை தனித்தவனாய் அழுகிற பொழுது ஆண்டவர் அவனோடு வந்து போராடினது போல இன்றைக்கு அநேக காரியங்களோடு போராடி கொண்டிருக்கிறாய் அல்லவா. இன்றைக்கு உனக்கான யாக்கோபு ஆற்றல் கரை இந்த ஆராதனையாய் மாறட்டும். நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம், நீ தவித்து நிற்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பலத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். பலத்தை பார்த்து கொண்டிருந்தால் வாசனம் உனக்கு சொல்லுகிறது, வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரப்போகுது? ஒத்தாசை. சொல்லுங்க, ஒத்தாசை. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி ஆண்டவர் பாதுகாப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, இதுவரை நீ நடந்து வந்தாய் அல்லவா, உன்னை தகப்பனாய் தூக்கி சுமந்தவர் இன்றைக்கு உயரங்களை உனக்கு காண்பித்து தரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், கிருபை இல்லாமல் தேவ சன்னிதானத்துக்குள் இருக்க முடியாது. நோபாவிற்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பேழையை கட்ட வைத்தார் ஆண்டவர். பேழையை கட்ட வைத்தது மாத்திரமல்லாமல் பேழைக்கு குடும்பத்தை காப்பாற்றினார். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களிலே இந்த ஆராதனையிலே கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவனே, உன்னை கொண்டு கர்த்தர் என்னென்ன காரியங்களை கட்ட வேண்டும் என்று இருக்கிறாரோ அவர் கட்ட வைப்பார். கட்ட வைப்பதை கர்த்தர் உன் கரங்களினால் ஆசீர்வதித்து தருவார். என் ஆண்டவர் சொன்னதுதான். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அவருக்கு தோற்க தெரியாது. என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும். அப்ப வார்த்தை வரும்போது நான் என்ன சொல்லணும்? ஆமென் ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதங்கள், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என் உதடுகள் அடைபடுவதால், பக்கத்தில் இருக்கிற உதடுகள் ஆமென் என்று சொல்லுவதனால் என் ஆசீர்வாதங்கள் அவர்கள் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திறக்கலையே. நன்மை வேண்டும் என்றால், கிருபை தொடர வேண்டும் என்றால் வாய் விரிவாய் திறக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் பேச வேண்டும், ஆண்டவரிடத்தில் காரியங்களை கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமானது. கிருபையினாலும் சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். எந்த சிறைச்சாலையை அடைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. இன்றைக்கு புடமிடுவது போல என் அன்பு தேவ பிள்ளையே, நீ புடமிடப்பட்டால் சுத்த பொன்னாய் கர்த்தருடைய நிறுத்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த சோதனைகளே நான் விழுந்து போக மாட்டேன், இந்த சோதனைகளே நான் அடித்து கொண்டு போக மாட்டேன். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய். அப்ப பெத்லகேமில் பிறந்தவர் இன்றைக்கு எங்கே பிறந்திருக்கிறார்? எனக்குள், நமக்குள் இல்லை, எனக்குள் பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள் பிறந்தவர் எனக்கு கிருபையை தருகிறார், என்னை சத்தியத்தினால் நிரம்ப பண்ணுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் சத்தியத்தை காண்பித்தால் வழியை காட்டுவார். வழியை காட்டுகிறவர் உனக்குள்ளாய் ஜீவனை வைப்பார். உனக்குள் இருக்கிற ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறாயா? உன் ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் ஜீவனை தந்து கொண்டிருக்கிறார். தலிதா குமி, செல்லுமென்னே எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இன்றைக்கு உன் பெயரை சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லு, உன் பெயரை சொல்லி கர்த்தர் உன்னை எழுப்பி விடுவார். ஆண்டவர் உன்னை எழுப்புவார் என்றார். உனக்கு உலகத்தின் உணவு தேவையில்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு எண்ணியா 40 நாள் நடக்க முடியும் என்றார். என் ஆண்டவருடைய சத்தியத்தின் துணையை கொண்டு கர்த்தர் உன்னை மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீ பாதியில் விடுகிற தேவன் அல்ல, என் ஆண்டவர் ஆதியில் இருந்தவர், மீதியும் அவர் பார்த்துக் கொள்வார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தருகிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பிதாவினிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பா, இந்த ஆராதனையிலே நீ நினைத்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிற அடுத்த வாக்கியத்தை பாருங்க. ஏசாயா 9வது அதிகாரத்துல, ஏசாயா 9வது அதிகாரத்துல இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? பெத்லகேமிலே முன்னணியிலே பிறந்தது. அந்த வார்த்தை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயாவால் எப்படி எழுதப்பட்டது? ஏசாயா 9:6 வாசிக்க பார்ப்போம். எப்படி சொல்றாரு? எல்லாருக்கும் ஒரு பாலகன், என் ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளையாய் பிறந்தார். வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒவ்வொருவருக்கும் ஒரு குமாரனாய் அவர் வெளிப்பட்டார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு அந்த குமாரன் உங்கள் இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். வாசல் படிகள் என்று கதவை தட்டுகிறார். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் கூட இன்னைக்கு டின்னர் சாப்பிடுறதுக்கு ஏசப்பா வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் பர்த்டேக்கு அவர் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறாங்க. எத்தனை பேருக்கு ஆசை என் ஆண்டவரோடு நான் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு? என் அன்பு தேவ பிள்ளையே, கலங்கி போய் வந்தாய், உடைந்து போய் வந்தாய், கலைந்து போய் வந்தாய், என்ன செய்வேன் என்று வந்த உனக்கு ராஜ சமூகத்திலே ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதிகாரங்கள் அவர் தோளில் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை பெரியவர். அடுத்தது வல்லமை. ஆண்டவரே, எத்தனையோ வல்லமைகள் என்னிலே பலன் கொள்ளுகிறது. பலன் கொள்ளும், உன்னை ஜெயிக்காது. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவரில் முன்னில் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது நித்திய பிதா சமாதானத்தின் பிரபு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் பரமேறி போகிற நேரத்தில் எனக்காய் வைத்து போன ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதம். சமாதானத்தை வைத்து போகிற, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அடுத்த ஆசீர்வாதம் வருது. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் அன்பு தேவ பிள்ளையே, தொடக்கத்தை பயப்படாதே என்று சொன்னவர் உன் இருதயத்திற்கான தேர்தலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இப்போ வாசிங்க ஏசாயா 12வது அதிகாரம், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே, திருச்சபையை குறித்ததான தீர்க்க தரிசனம். சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே கம்பீரி, நீ சத்தம் போட்டு ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலே நான் வரும்பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னதான பக்திமேயு குருடனுக்கு உலகமே அவனுக்கு எதிராக நினைச்சு. ஏன்?
அவன் பிச்சை எடுக்கும் போது அவனுக்கு யாரும் உதவ வரல. பார்வை வேண்டும் என்று ஆண்டவரை கேட்ட நேரத்தில் எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள். இன்றைக்கு உனக்கான நன்மை வர வேண்டும் என்றால் உனக்காய் உன் கணவன் அல்ல, உனக்காய் உன் மனைவி அல்ல, உனக்காய் உன் பிள்ளைகள் அல்ல, உனக்காய் உன் குடும்பம் அல்ல, உனக்கானதை கர்த்தரிடத்திலே கேட்டு பழகு, ஆண்டவரிடத்திலே கேட்டு பழகு. அவர் நல்ல தகப்பன். தன்னை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்திலே அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. சீயோனில் வாசமாக இருக்கிறவனே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி நான் தீங்க பார்க்க மாட்டேன். வருகிறதை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் நடுவில் இருக்கிறார், இனி நான் தீங்க காண மாட்டேன். அநேக துன்பங்களை கடந்து வந்தப்பா, ஆண்டவர் என்னை விசாலமான இடத்துல நீ கொண்டு வந்ததற்கு நோக்கம் இருக்கும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆரோன் பிறந்த பொழுது பிரச்சனை வரல, மிரியாம் பிறந்த பொழுது பிரச்சனை வரல. ஆனால் மோசே பிறந்த நேரத்தில் திட்டங்கள் இயற்றப்படுகிறது. மோசே பிறந்த நேரத்தில் அநேக திட்டங்கள் போடப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? எந்த அரண்மனையிலே திட்டம் போடப்படுகிறதோ அந்த அரண்மனைக்குள்ள கர்த்தர் மோசேயை வளர்த்தார். ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பங்கை ஆயத்தப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவே ஏலியாவை அழிக்க நினைத்தார். தேவ சித்தம் அவன் மரணத்தை பார்க்காமல் பரலோகம் போக வேண்டும் என்பது உலகத்தின் திட்டங்கள் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் இருக்கும் என்றார். தாவீது சொன்னது போல கொண்டு வந்ததற்கு முகாந்திரம் இருக்கிறது. இந்த ஆராதனைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றார். 26 உனக்கு முன்பாக கோலியாத்தாய் நின்று கொண்டிருந்தால் கர்த்தருடைய வசனம் என்கிற கல், தள்ளப்பட்ட கல்லை மூளை கல்லாய் கர்த்தரும் கரங்களை தருகிறார். பெரிய கோலியாத்தை நீ வேண்டிக் கொண்டிருக்கிறார். 25 ஏசப்பா சவுலுடைய பட்டயத்தை கொடுத்தாங்க, என்னால நடக்க முடியல. 26வதுல கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி என் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நான் வைத்து பார்ப்பேன் என்றார். சவுலின் பட்டயத்தை சுமக்க முடியாத தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை அறுக்க முடியும் என்றால் உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை பாடாது, அதற்கு மேல் இருக்கிற ஆண்டவரின் வல்லமையை பாடிப்பார். ஒரு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் தாழ விழுந்து கர்த்தர் பணிய வைப்பார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, போராட்டங்கள் ஏராளமாய் பெருகினாலும் ஜெய கிறிஸ்து உன்னோடு இருப்பார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கும் போது அநேக காயங்கள் வரும், அநேக பிரச்சனை வரும். ஆனா ஜெயத்தை கர்த்தர் தருகிற நேரத்துல அப்ப சொல்லுவேன், நான் உபத்திரவப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, பிரமாணங்கள் வேண்டும் என்றார், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் போராட்டங்கள் இல்லாமல் அன்பரின் பாதத்திலே சேர முடியாது. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சேர பண்ணி இருக்கிறார் என்றால் உனக்கான நன்மைகள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். அடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் தருகிறார், நீ தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவாய் என்றால் தேவ சமூகம் நீ எங்கே போனாலும் அது உனக்காய் வரும். பார்வோனின் சேனையை உன்னோடு சேர விடாது, அவர்களுக்கு அது இருளை கொடுக்கும், உன் பாதைக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, சபையா என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இனி நான் அழுது கொண்டு சொல்லுங்க, இனி நான் அழமாட்டேன் இயேசுப்பா. நான் அழுவதற்கு பிறந்தவன் அல்ல, கர்த்தர் என்னை ஆள வைத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்குமே நான் என் கர்த்தரால் ஆகாரம் கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உன் விஷயத்தை அவர் கேட்க மாட்டாரா? உன் காரியத்தை அவர் கேட்க மாட்டாரா? நிச்சயம் அவர் கேட்பார். அவர் காதுகளிலே அது கேட்டுக் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உன்னை தூக்கி அணைப்பார் என்றார். உன் வாய் எங்க இருக்கும் தெரியுமா? அவர் தோளில, அவர் காது பக்கத்துல இருக்கும். உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் காதுகளிலே ஏறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் உனக்கான பதிலை அனுப்பி கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒரு கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட
சொல்லுங்க, உடனே சொல்லுங்க. இப்ப நான் கூப்பிடுவேன்னா எரேமியா 33:3 சொல்லுவதன்படியா என்ன வார்த்தை இருக்குது? அவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் என்ன தருவார் தெரியுமா? அவர் உடனே உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரோட உயரத்தை நான் பார்க்கவில்லை. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலின் உயரத்தை பார்த்தார்கள். அவன் ஜெயிப்பான்னு நினைச்சாங்க. ஆனால் கோலியாத் வந்த உடனே அவர்கள் ஓடி போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எலியாவை பார்க்காத, எலிசாவை பார்க்காத, சவுலை பார்க்காத, தாவீதை பார்க்காத, அபிஷேகம் செய்த ஆண்டவரை பார்ப்பா என்றால் உன் வாழ்க்கை பயணங்களே கர்த்தர் உன்னை தோற்க விட மாட்டார். அவன் கையிலே பலத்த அம்பாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இருந்ததை கேட்டவுடனே உனக்கு உத்தரவு அருள் செய்வார். 20 ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை கொடுத்தபடியினால் தான் ஆண்டவரை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைய எலியாவை கேரி ஆற்றங்கரைக்கு கொண்டு போனதும் ஆண்டவர் தான், வெளிப்பட வைத்ததும் ஆண்டவர் தான். என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தர் போ என்றால் போ, கர்த்தர் வா என்றால் வா. கர்த்தர் உன்னை வைத்தது ஒரு நோக்கம் இருக்கும் என்றால் உன்னை கொண்டு கர்த்தர் குடும்பங்களை வாழ வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை கொடுத்தாலும் இந்த துன்பத்தின் அப்பத்தை சாப்பிடுவதற்கு தான் சாரிபாத் விதவையும் மகனும் எலியா வந்த பொழுது சொன்னாங்க, 2 விறகு பொறுக்கி சாக வந்திருக்கிறோம். அவன் கேட்டான், உன்னிடத்தில் இருப்பது என்ன? இன்றைக்கு ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறதான சந்தோஷம் சமாதானங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு அப்பா உங்க பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் உன்னிடத்தில் இருக்கிற துதியின் சத்தத்தை ஆண்டவரிடத்திலே தோனிக்க பண்ணு. ஆண்டவரோடு பேசி பழகு, ஆண்டவரோடு ஆராதித்து பழகு. பஞ்ச காலங்கள் மாத்திரமல்ல, உன் மரண பரியந்தம் இந்த தேவன் உன்னை நடத்தி கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் போதகர்களை காணும். போதகர்கள் நாங்கள் அல்ல. உன் கரத்தில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு வசனமும் உனக்கு கர்த்தரால் தரப்பட்ட போதகர்களும் இனி அந்த வார்த்தை மறைந்திருக்காது. ஆண்டவருடைய வசனம் அவரிடத்திலே வெறுமையாய் திரும்பாது. அவர் செய்ய நினைத்ததை உன் வாழ்க்கை நிச்சயம் செய்து முடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன் தர கேரண்டி வாரண்டி எல்லாம் போயிடும். என் ஆண்டவர் உன்னிடத்திலே தருகிற வார்த்தைகள் உன்னிலே கிரியை செய்கிற வரைக்கும் உன் சரீரம் கல்லறை சேராது. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, 21ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி, வேதம் தான் வழி, வேதம் தான் வெளிச்சம், போதக சிக்ஷை தான் ஜீவ வழி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த இடத்தில் நீ நடந்தாலும் சரி கர்த்தருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் கடக்க முடியாது. இதுவரை கடந்து வந்தது கர்த்தருடைய கிருபையா இருக்கும் என்றால் இனிமேல் கடக்க போவது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே. எதுல நடக்கணும்? வேதத்தின் வெளிச்சத்தில் நடந்து பழகு. கர்த்தர் தருகிறதான வேதத்தை படித்து பழகு. வேதம் சொல்லுகிறது, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால், இதுவரைக்கும் பின்னால நிறைய சத்தம், பார்வம் வந்தான், ரதங்கள் வந்தது, குதிரைகள் சத்தங்கள் இருந்தது. ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது ரதங்களின் உருளைகளை கர்த்தர் கழற்றி எறிவார். என் அன்பு தேவ பிள்ளைய, கார் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு சக்கரம் கலந்து போச்சுன்னா என்ன ஆகும்? கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். இன்றைக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணினதான அநேக காரியங்களை கர்த்தர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுவார். என் ஆண்டவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணபடியால இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் எங்க நடக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்? 26வது ஆண்டுல கர்த்தர் உன்னை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போவார். ஆண்டவருக்கு யார் தெரியுமா? வாசிங்க, ஓசியா 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. என்ன விவாதம்? என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நாம் யாருக்கு மனைவியா இருந்தாலும் சரி,
என் ஆண்டவரின் வருகை நேரத்துல என் மனவாளனுக்கு நான் மனவாட்டி ஆக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன்னை நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்க வந்தது எதற்கு தெரியுமா? எலியா, என் அன்பு தேவ பிள்ளைய ஆபிரகாம் தன் மகனுக்காக பெண் கொள்ளும்படி தன் ஊழியக்காரன் ஒருவனை அனுப்பினார். அதே போல உன்னை பரலோகம் சொந்தம் கொள்ளும்படியாக வார்த்தையை இன்றைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் பணிவிடை செய், கர்த்தருக்காய் வாழ்ந்து பழகு. உனக்கான காரியங்கள் வரும்பொழுது உனக்கான ஈசாக்கை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் உன்னை என் அன்பு. எத்தனை வாட்டி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றார், நீ என்னுடையவன், நீ எனக்குரியவள், நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன், நான் வந்துட்டேன். இனி உனக்காய் உன் காரியங்களை கேட்பதற்கு உனக்காய் நான் இருக்கிறேன் என்று ஒருவர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். 21வது வசனம் சொல்லுது பாருங்க, என் ஆண்டவர் இது வரைக்கும் இல்லாத காலங்களாக இருந்திருக்கலாம். நாம் ஆராதிப்பது சரித்திர நாயகனை. Before Christ, after Christ. என் வாழ்க்கையில் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்தது. என் ஆண்டவர் வந்ததற்கு பிறகாக ஆளுகையின் ஆசீர்வாதங்கள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் வானத்திடத்தில் பேசுவார். எதற்காக? என் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரே, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அப்பா, நான் பூமியில நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், நிறைய காரியங்களை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அநேக நேரங்களிலே என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் நோ என்பதும் பெரிய பதில் தான். நான் கேட்டதை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கு நான் இல்லாமல் போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை நிற்க வைத்திருக்கிறார், உன்னை நிற்க வைத்திருக்கிறார், குடும்பங்களை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அழிப்பதற்கு அல்ல, ஆளுவதற்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் வானத்திற்கு மறுமொழி கொடுப்பேன். அவைகள் அப்ப பூமியில் போடப்படுகிற திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் தவிடுபடியாக்குவார், தாறுமாறாக்குவார். எங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் என்கிற கோபுரம் எழுப்பப்பட்டது. கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் அதை சிதறி போக பண்ணினார். என் பேர் உண்டாக அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்குள் ஆண்டவரே விளைத்திருக்கிறார். சொல்லுங்க, இனி நான் அல்ல. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்து. அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை எனக்குள்ளாய் மாம்சமாகின நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு சாவு ஆதாயமாய் இருந்தாலும் நித்திய ஜீவன் எனக்காய் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். 22 வாசிங்க. வானத்திலிருந்து உனக்கு ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா, வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். 26வது ஆண்டில என்னை கேட்கிற என் அன்பு மகனே, மகளே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு அதை நீர் ஊற்றி ஆக்கிக் கொள்வதற்கான பலனை தருவார். அடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவரே, என் களங்களை நீர் நிரப்புவே, என் திராட்சை ரசங்கள் புரண்டோடும் படியாக என் ஆலைகளை நிரப்புவே. ஏனென்றால் இன்றைக்கு வார்த்தை எனக்கு வருகிறது என்றால், வானத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் பூமியோடு பேசுகிறார். பூமியோடு அவர் பேசுவார் என்றால் அது தானியத்தோடு பேசுகிறது. அடுத்தது, திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேல் என்பது இஸ்ரவேலே, ஒரு ராஜா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் அவர்களை இந்த பூமியில ஏசப்பா எதுக்காக நம்ம அனுப்பினார் தெரியுமா? காக்கா குருவி ஆடு மாடா படைக்காம ஆறறிவை கொடுத்து அனுப்பினது. 7ஆம் நாள் தேவ சமூகத்தில் ஓய்ந்திருந்து அவரோடு அகமகிழ வேண்டும் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கோதுமை மணி
நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் தனித்திருக்கும், அது விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை நிமித்தமாய் கர்த்தருக்காய் எதையாகிலும் இழந்திருப்பாய் என்றார், எதையாகிலும் கொடுத்திருப்பாய் என்றார். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டவர் ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார், ஈசாக்கின் தெய்வமாய் அறியப்பட்டவர் இஸ்ரவேலின் தேவனாய் அறியப்பட்டார், இஸ்ரவேலின் தேவனாய் அறியப்பட்டவர் இந்த 25ஆம் ஆண்டிலே ஜின்சனின் தேவனாய் என் தலைமுறைக்கு அறியப்படுவார் என்றார். உன் பெயரை கொண்டு உன் தலைமுறையில் அறியப்பட வேண்டும், அவர் அறியப்பட வேண்டும் என்றால் நான் விதைக்கப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்களை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதவர்களுக்கு, ஆண்டவரே உங்க இரக்கம் நீடிய பொறுமைப்பா, என்னிலே பொறுமையா இருந்தீங்க, இந்த 43 வருஷம் என்கிட்ட பொறுமையா இருந்தீங்க, உங்களுக்காய் இந்த கழுதை இருக்கிறது என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை சுமக்கிற கழுதையா இருக்க வேண்டுமே தவிர நான் ஆண்டவரை சுமக்கிறேன் என்று என்றைக்கும் சொல்லக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளையே, அவரை சுமக்கிற ஒரு கருவியாக என்னை ஆண்டவர் வைத்திருந்தால் அவருக்கு நன்றி என்று சொல்லு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இரக்கம் பெறாதவளுக்கு ஏசப்பா இன்றைக்கு பெத்லகேமில் இருந்தது இந்த மிஸ்பா திருச்சபைக்குள்ள கண்டற்படைக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இரக்கம் கிடைக்கலப்பா, உனக்கு இறங்கும்படியாய் அவர் பரலோகத்தை விட்டு உனக்காய் இறங்கி வந்திருக்கிறார். இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி. எனக்காய், எனக்குரியவர், எனக்கான காரியங்களை கொடுப்பதற்காய், என்னை ஆசீர்வதிப்பதற்காய், என் தலைமுறைகளை அறியப்படுவதற்காய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பா எத்தனை பேர் கூட்ட போறீங்க? அப்பான்னு கூட்டு பாருங்களேன். அப்பா சொல்லுங்க, வெக்கமா இருக்க கூப்பிடுறது ஏசப்பாவா? கூப்பிடுங்க பாப்பா. அப்பா உலகத்துல அப்பாட்ட போய் பேனா வேணும், பென்சில் வேணும், பேப்பர் வேணும் எப்படி கேட்கிறோம்? ஏசப்பாட்ட போய் அப்பான்னு எனக்கு சொல்லி கூப்பிட்டோம்னா ஆண்டவரால சும்மா இருக்க முடியுமா? என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் உனக்காய் இறங்கி வருவார். கர்த்தர் உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம், சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சீயோன் குமாரத்தியே, அப்பான்னு கூப்பிட்டுட்டல்ல, கர்த்தர் உன் பாடுகளை பாடலாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பாடுகள் பாடல்களாய் மாற போகிறது. நான் உமக்காய் பாட போகிறேன். 10 நரம்பு வீணைகளை கர்த்தரின் கரத்திலே தந்திருக்கிறேன். அப்பா உன் புகழை நான் ஓயாமல் பாட போகிறேன். வார்த்தை சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து ஆண்டவருக்கு ஏதோ ஒரு இடம் அல்ல, என் மைய பகுதியாக என் இருதயத்தை நான் தருகிற நேரத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இனி நான் தீங்கை பார்க்க மாட்டேன், இனி நான் தீங்கை பார்க்க மாட்டேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் என்னை மகிழ்ச்சியாக்குவார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் கர்த்தர் எனக்கு சிங்காரங்களை தரப்போகிறார்? இந்த இடத்துல அப்படியே முழங்கால் பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி சொல்ல போறோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை பார்க்க நீ வந்தாய், ஆனால் ஆண்டவர் உன்னை பார்க்க பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வந்திருக்கிறார். வாயை திறந்து பேசுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னோடு பேசும் என்று. மௌனமாய் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இது ரட்சிப்பு அறிவிக்க வேண்டிய நாள், என் ஆண்டவரின் பிறந்த நாள், என் ஆண்டவரின் பிறந்த நாள், என் ஆண்டவரின் பிறந்த நாள். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? எத்தனை பேர் துதிக்க போறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ரக்கரபோஷியா ரபுதரக்கரபோஷகலபா ரிமா லகரபோஷியா ரப்பதலகரபா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் யாவும் என்னிலே கிரியை செய்ய வேண்டும் என்றார். வாயை திறந்து சொல்லுங்க, நீ இனி அழுது கொண்டிருக்கிறாய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். இறங்கி வந்து அவர் உன்னை பார்த்து கேட்பார், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, உன்னை நேசிக்க யாரும் இல்லையா? இயேசு உன்னை நேசிக்கிறார். சொல்லுவோம் சபையாய், உன்னை நேசிக்க யாரும் இல்லையா? இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் கண்ணீரிலே இயேசு
நேசிக்க யாரும் இல்லாமல் தனிமையில கைவிடப்பட்ட மனநொந்த ஸ்திரீயை பார்த்து நீர் சொல்லுகிற வார்த்தை, வலது கையை பிடித்து திகையாத கலங்காத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். 25ஆம் ஆண்டு துணை நின்ற ஆண்டவர் வரப்போகிற ஆண்டிலும் எங்களுக்கு துணை செய்து எங்களை தேற்றுவதை சத்துருக்கள் காணும் பதியாக ஆண்டவர, சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவர, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உனக்காய் கொண்டு வந்த அபிஷேகத்தை ஒரு சிரசிலே ஊற்றுகிறார். எத்தனை பேரால் அனுபவிக்க முடியுது? என் தலையை எண்ணெயால் நிரப்பப்படுகிறது, என் தலையை ஆனந்த தைலத்தால் நிரப்பப்படுகிறது. கரங்களை தட்டி சொல்லுங்க, இது எனக்கான அபிஷேகம். ஏசப்பா, யாருக்கு தர மாட்டாங்க? வாயை திறந்து பேசுங்க. இப்பொழுது உன் வியாதிகள், உன் பலவீனங்கள் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ரிக்கமஷகலவா, ரிக்கமஷகலவா இருக்கிறவா. அப்பா, என் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர், பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர், வாக்குத்தத்தங்களோடு இறங்கி வந்தவர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆட்சி தேற்றி படி நடத்துகிறார். உங்க கரத்துல முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம், நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமக்கு